ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிரெக்னன்சி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. அதுல ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கன்சீவா இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு? அதாவது கார்டு போட்டு செக் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. கன்சீவா இருக்கிறவங்களும் பாருங்க, ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்கு. சிம்டம்ஸ் வந்து எனக்கே இருந்தது. அதுகள தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சிலது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட பேசும்போது, அவங்க கன்சீவா இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அதை எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் மட்டும் போடுங்க. சரியா? அப்புறம் குழந்தை இல்லைன்றவங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நல்லா பிரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குட்டி தேவதையோ, இல்ல ஒரு குட்டி சிங்கமோ வந்து பொறப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கன்சீவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் மிஸ் ஆகுறது. ஒரு சில பேருக்கு 28 நாள்ல பீரியட்ஸ் வரும். ஒரு சில பேருக்கு 30 நாள்ல பீரியட்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுக்கு தள்ளி போயிருச்சு அப்படின்றது கன்சீவா இருக்கிறதுக்கான அறிகுறியும் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஸ்ட் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுமே கன்சீவா இருக்கிறதுக்கான அறிகுறி தான். வாமிட் வரும். ஒரு சிலருக்கு வந்து வாய் கொமட்டுற மாரியே இருக்கும். ஒரு காலையில பிரஸ் பண்ணும்போதெல்லாம் வாய் கொமட்டுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல்ல பார்த்து கொஞ்சம் வாந்தி வர மாரி இருக்கும். சமைக்கிற ஸ்மெல் அந்த மாரி பார்த்து வாந்தி வர மாரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே ஒரு வேலைய பார்த்துட்டே இருப்போம். சுறுசுறுப்பா தெரிவோம். ஆனா அந்த டயத்துல மட்டும் ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருக்கும். சரி வேலை தானே கிடந்தா கிடக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும். அதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டயர்டா இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் வந்து அடிக்கடி யூரின் போவாங்க. அதுவுமே கன்சீவா இருக்கிறதுக்கான அறிகுறி தான். அதுக்கப்புறம் அடி வயித்துல கொஞ்சம் வலி இருக்கும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி வலி இருந்தது. வலிய வச்சு தான் ஏன் இந்த ஒரு மாரி வலிச்சுட்டே இருக்கே அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது தெரியல. செகண்ட்ல தான் எல்லாமே தெரிஞ்சுச்சு. ஓ! இப்படியெல்லாம் இருக்குமோ! இது மாரி தானே ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்துச்சு அந்த மாரி. ஒரு சிலருக்கு 45 நாள் கூட கழிச்சு பீரியட்ஸ் வரும். சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படி கன்சீவா இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த அறிகுறிகள்லாம் வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். அதுல வந்து ஒரு சிலருக்கு அடி வயித்துல வலி இருக்கும். எனக்கெல்லாம் வந்து அடி வயித்துல வலி இருந்துச்சு. அப்புறம் ப்ளீடிங் இருக்கும் சில பேருக்கு. லேசா ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அதுவே ஹெவியா ப்ளீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா டாக்டர போய் உடனே பார்த்துடணும். அதுக்கான ஒரு சில டேப்லெட்லாம் குடுப்பாங்க. இன்னொன்னு வந்து சமைக்கிற சாப்பாடுலாம் வந்துட்டு இந்த தாளிக்கிற ஸ்மெல்லு, இந்த கடுகோட வெடிக்கிற ஸ்மெல்லு, சாப்பாடு கொதிக்கும்போது அது ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த இதெல்லாம் புடிக்காம போகும். எனக்கு அந்த மாரி தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்ல தாளிக்கிற ஸ்மெல் வந்தா கூட டக்குனு மூக்கு எடுத்து மூடிக்குவேன். அது மாரி வந்துட்டு எனக்கு வந்து பிரியாணின்னா ரொம்ப புடிக்கும். ஆனா அந்த டைம்ல பிரியாணி சுத்தமா பிடிக்காம போயிருச்சு. எங்கேயாவது வெளியில போகும்போது கூட அந்த கடைய கிராஸ் பண்ணும்போது பிரியாணி ஸ்மெல் வந்துச்சுன்னா டக்குனு மூக்க மூடிக்குவேன். மைண்ட் மாறிட்டே இருக்கும். சில நேரம் வந்து ரொம்ப ஹேப்பியா இருப்போம். ரொம்ப எதுக்குன்னே தெரியாது. என்ன ரீசன்னே தெரியாது. சில நேரம் ரொம்ப கோவம் வரும். ரொம்ப கவலையா இருப்போம். நம்மளே ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன கவலைன்னே தெரியல. ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாரி கவலையா இருக்கு. ஆனா அதுக்கான ரீசன் தெரியாது. அப்படி கவலையா இருக்க மாரி இருக்கும். எனக்கெல்லாம் வந்துட்டு எனி டைம் அழுக வந்துட்டே இருக்கும். யாரும் இப்படின்னு சொல்லிறக்கூடாது. உடனே அழுதுருவேன். கண்ணெல்லாம் கலங்கி பளபளன்னு ஊத்திரும். இதெல்லாம் தான் நீங்க கன்சீவா இருக்கீங்க அப்படின்றதுக்கான அறிகுறி. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பா மெடிக்கல்ல போயிட்டு பிரெக்னன்சி கிட்னு இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் யூரின் காலையில எந்திரிச்சதுமே இப்போ ஒரு யூரின்ல எடுத்து செக் பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் கோடு கண்டிப்பா வரும். எல்லாரும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா பிரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்க. சரியா? போட்டு பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரியா? எல்லாரும் ஜாலியா இருங்க. நல்லா பயப்படாம இருங்க. அதுதான் முதல்ல முக்கியம். பயம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எதிரி. சரியா? யாரும் பயப்படாதீங்க. எல்லாரும் ஜாலியா பிரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு வேற எதுனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்ணுவோம். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய் பாய்.